ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இமெயில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு நம்ம போனதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம வந்து மெயிலில் தான் வந்து கண்டினியூ அதை பண்ணுவோம். ஸோ நார்மலாகவே நீங்கள் ஜாபுன்னு இல்லை, ஏதாவது ஒரு சப்போஸ் நீங்கள் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்கன்னா, நார்மலாக ஒரு இமெயில் வந்து எப்படி எழுதணும் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த இமெயில் வந்து எப்படி எழுதணும், எப்படி வந்து நீங்கள் அது வந்து ப்ரொஃபஷ்னலாக மாற்றுறது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அது என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போதைக்கு நிறையா ஏஐ டூல்ஸு, ChatGPT இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இமெயில் வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே தனியாக இதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏஐ டூல் மாதிரி தான். ஸோ அதில் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம அதுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா, என்ன கண்டென்ட் அப்படின்றத கொடுத்துட்டோம்னா அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு இமெயில் வந்து கொடுத்துரும். ஸோ இப்படி தான் சப்ஜெக்ட் இருக்கணும், இப்படி தான் ஃபுல் கண்டென்ட்டும் இருக்கணும், மெயின் ஐடியா அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அழகாக கொடுத்துரும். ஸோ அது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர். ஸோ நான் வந்து கீழே அந்த லிங்க்கையும் வந்து கீழே கொடுத்துருந்தேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறமா ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அக்கௌண்ட் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோ ஏதோ வச்சு வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இது வந்து சேஃபான லாகின் தான். ஸோ இதுலேருந்து மூலமாக எந்த ஒரு உங்களுடைய திங்ஸும் வந்து வெளியே போகாது. ஐ மீன் உங்களுடைய பர்சனல் டேட்டா எதுவும் வெளியே போகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்ளே போனதுக்கப்புறமா ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்ட் டோன், உங்களுக்கு என்ன மாதிரி டோன் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறேன்னா அர்ஜென்ட் அப்படிங்கிற கொடுக்குறேன். அர்ஜென்ட் அப்படிங்கிற கேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கேஸ் வந்து நான் இப்போது இமெயில் எழுத போகிறேன், அதனால இமெயில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து கீ பாயிண்டில் எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு கீ பாயிண்ட்டாக நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கான கண்டென்ட் வந்து உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் பேசிஸில் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஒரு இமெயில் எழுதுறது. இப்போ நான் ரைட் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து அர்ஜென்ட் டெலிவரியாக இருக்குது, ஸோ நீங்கள் அர்ஜென்ட்டாக எனக்கு வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேசிஸில் ஃபுல் பேராகிராஃப்மே வந்துடும். ஸோ அதே மாதிரி இன்னொரு டோன் வந்து நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இப்போ வந்து அப்ரிஷியேட்டிவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் கேஸ் வந்து இமெயில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒருத்தர் வந்து போயம் ரைட்டிங்கில் அவார்ட் வாங்கியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு கீ பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது வந்து எப்படி யூஸ் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், மெயின் ஐடியா எல்லாமே வந்துடும். அதாவது இப்போ வந்து நீங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் போயம் ரைட்டிங் அவார்ட் அப்படின்ற சப்ஜெக்ட் கொடுத்து உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைக்கில் லேப்ரடார் டாக் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு பிக்சர் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னா அது வந்து ஏஐ டூல் மாதிரி வரைஞ்செல்லாம் கொடுக்குறது இல்லை. நார்மலாக ஒரு வெப்சைட்லேருந்து இந்த வெப்சைட்லேருந்து ஸோ அது வந்து வெப்பில் என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கோ அதுலேருந்து சர்ச் பண்ணி எனக்கு ஒரு இமேஜை கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது இமேஜ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்துடும். ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோ தான். இந்த ரைட்டர் டூல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நார்மலாக நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.